வணக்கம் மக்களே, கொங்குமங்கை சேனல்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கு, ஒரு டஸ்கி ஸ்கின்னுக்கு எப்படி ஒரு ஈஸியாக ஒரு ரிசப்ஷன் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபேஸை வந்துட்டு க்ளீன் வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா மினிமலிஸ்ட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வாங்கினது. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஸோ எப்போவுமே ஹேண்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாய்ஸ்சரைசர் போடும் பொழுது இதில் வந்துட்டு ஹைட்ராலிக் ஆசிட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்கின் எப்போவுமே வந்துட்டு ஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நான் இப்போ நியூவாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்லிகிட்ருக்கேன். ட்ரை ஸ்கின்னுக்கு, டஸ்கி ஸ்கின்னுக்கு இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும். சன்ஸ்க்ரீனில் லோட்டஸில் SP50 +++ அப்படிங்கிற கம்பெனி சன்ஸ்க்ரீன். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர். நெக்ஸ்ட்டு நம்ம போடக்கூடிய ப்ரைமர் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா போடக்கூடிய ஃபவுண்டேஷன், மற்ற க்ரீம்ஸ் ஐட்டம்ஸு, கன்சீலர் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்கின் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ப்ரைமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். இது மார்ஸ் கம்பெனியில் 0 ப்ரைமர் ஆட் பண்ணியிருக்கு. ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணும் பொழுது நம்ம நெக்ஸ்ட்டு போடக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஈவினிங்க்கு ஒரு ரிசப்ஷன் மேக்கப் வந்து இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்துட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டஸ்கி ஸ்கின், அதாவது ரொம்ப ஃபேராக இல்லாமல் ரொம்ப மீடியம் கவரேஜில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கன்சீலர் பேலட்டு. இதில் வந்து ஒரு 6 கலர்ஸ் இருக்கும். நம்மளுடைய கன்சீலர் மட்டும் எப்போவுமே நம்ம கலர்லேருந்து ஒரு கலருக்கு எக்ஸ்டெண்டாக எடுத்து தான் நமக்கு கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையத்தில் அப்ளை பண்ணிக்கணும். இது அப்ளை பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து நல்லா நமக்கு வந்துட்டு நல்லா இது டேப் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வாய் சுற்றி மவுத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மார்க்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து ப்ரோ கன்சீலர் கலர் கரெக்டர்னு இதை சொல்கிறோம். இந்த கலர் கரெக்டர் வச்சு மங்கு விழுக்கிற இடம், மூக்கில், நோஸில், இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் இந்த கலர் கரெக்டரை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபவுண்டேஷன் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம வந்துட்டு அப்படியே டேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 340 மெப்ளினில் ஃபிட்மியில் 340 ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கோம். இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிக்காக இருக்கும். மேக்ஸிமைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஈவினிங் 6 o'clock போடுறோம் அப்படின்னா நைட் 11 o'clock வரைக்குமே இருக்கும். கொஞ்சம் குவான்டிட்டி சேர்த்து போடும்பொழுது ரிசப்ஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு ஆஃபீஸ் போகிறோம், டெய்லி போகிறோம் அப்படின்னா நார்மல் குவான்டிட்டி எடுத்தாவே போதுமானது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது ஃப்ரெண்ட்லியாக பட்ஜெட்டில் ஒரு நார்மல் ரேட்டு மார்க்கெட்டில் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 399க்கே நமக்கு கிடைக்கிது. ஸோ டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்க 340 யூஸ் பண்ணலாம். மெப்ளினில் ஃபிட்மி ஃபவுண்டேஷன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு நம்ம முகத்தில் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு 5 minutes அப்படியே நம்ம வந்துட்டு காற்றுல இருக்கணும். அதுக்கப்புறம் மெப்ளின்லேயே வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுட்ரு, சரிங்களா, 340லேயே காம்பேக்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். லேட் ஆக அப்படி தான் ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஃபேஸ் பார்க்கும் பொழுது தான் அந்த பவுட்ரு வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும் நமக்கு. அப்போ தான் நம்ம போட்டிருக்க மேக்கப் இன்னுமே நல்லா தெரியும். ஸோ ஒரு ஐலைனர் வச்சோ ஒரு நம்ம கண்ணுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். ஐலைனர் போடுறவங்க, மஸ்காரா போடுறவங்க, இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ட்ரெஸ் போடுறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நார்மலி பிங்க்கு இல்லை ட்ரெஸ்ஸுக்கு போடுற என்னென்ன ட்ரெஸ் கலர்ஸ் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த பேலட்டில் என்ன கலர்ஸ் இருக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 6 கலர்ஸ் இருக்கும், 5 கலர்ஸ் இருக்கும். எப்படி வேணுமோ அப்படி வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து செல்ஃபாக நம்ம மேக்கப் பண்ணுறோம். ஒரு காஜல் போட்டுக்கலாம், ஒரு ஐலைனர் போட்டுக்கலாம், ஒரு மஸ்காரா போடலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நைட் டைமில் கண்ணுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு போகும் பொழுது உண்மையாலுமே ட்ரெஸ்ஸிங் பண்ணும் பொழுது பார்க்குறதுக்கு நம்மளே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு பார்லர் போய் பார்த்து பண்ணின மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு ஓனாக வாங்கி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு. எப்போவுமே வந்துட்டு லிப்பில் லைன் வரையும் பொழுது ஒரு பென்சில் வச்சு என்ன கலர் லிப்ஸ்டிக் போடுறோமோ அதே கலரில் லிப் லைனர் வச்சு நம்ம முதல்ல வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இது நைக்கா ப்ராடக்ட்டில் நமக்கு வாங்கினது. ஒரு லைட் ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ இந்த கலர் நம்ம வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கலர் எப்போவுமே வந்துட்டு வெளியில் கிளம்பும் பொழுது ரிசப்ஷன் இந்த மாதிரியெல்லாம் கிளம்பும் பொழுது ஒரு ஷேட் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து காமிக்கிற மாதிரி போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். ரவுண்ட் ஃபேஸ்க்கு ரவுண்ட் பொட்டு வைக்கிறது எப்போவுமே நல்லாயிருக்கும். 2 புருவத்துக்கு நடுவில் பொட்டு வைக்கிறதை விட 1 இன்ச்சு மேலே பொட்டு வச்சா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபைனல் லுக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணுறது, கமல் போடுறது, அதுக்கு தகுந்த செட்டு போடுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மலாக நான் வீட்டிலேருந்து நான் மேக்கப் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுவே நம்ம வெளியில் போகும்பொழுது மேக்கப் பண்ணால் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பிக்கலாம். இது எல்லாமே பவுடரெல்லாம் போடும்பொழுது நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் லாஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது ஃபைனலாக அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்தது. அந்த பிக் நான் அனுப்பியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு வந்து வெளியில் போகிறோம், ஒரு ரிசப்ஷன் போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எடுப்போம். இந்த மாதிரி மேக்கப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.